ஸோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா விகேவி டிராவல்ஸருடைய ஓனர் சுப்பு என்கிற சுப்பிரமணியன் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. ஸோ அவர் இத்தனை வருஷம் டிராவல் பண்ணதை பற்றியும் அண்ட் அவருடைய டிராவல்ஸ் பற்றியும் நம்மக்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிருக்காரு. ஸோ வணக்கம் சார். எல்லா உயிருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி இத்தனை வருஷம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அனுபவங்கள் இதெல்லாம் சேர்ந்து உங்களை வந்து செதுக்கியிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை பற்றி சில வார்த்தைகள் சார். நான் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர். காரைக்குடிக்கும் மதுரைக்கும் அடிக்கடி போயிட்டு வருவேன். 2018 ஒரு இன்சிடெண்ட். அது என்னென்னா, வண்டி ½ அன் ஹவர் லேட்டாக வந்தது. அந்த டிரைவரை சும்மா தற்செயலாக கேட்டேன், என்னப்பா இவ்வளோ லேட்டு அப்படின்னேன். இதெல்லாம் வண்டி ஓட்டி பார்த்தா தாங்க தெரியும், சும்மா உட்காந்துட்டு ஒரு பேசஞ்சராக நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போயிடலாம், வண்டியில் உட்காந்து பாருங்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொன்னார். அவர் அமைதியாக பதில் சொல்லியிருக்கலாம், நானும் ஏறி போயிருப்பேன். இந்த மாதிரி கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணிச்சு. ஏன் நம்ம அந்த வண்டியை எடுத்து ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சியில் முதல்ல 2 வண்டி தான் போட்டேன். 2 பஸ்ஸு போட்டோம். நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரேட்டிங்ஸ் இருந்தால் தான் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறதுனால ரேட்டிங்ஸ் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அந்த மாதிரி ரேட்டிங்ஸ் வாங்கி அதில் ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மோகம், நிறைய வண்டி போடணும், பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஆவல் வந்ததுனால இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வண்டி போட்டிருக்கிறோம். ரெட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிரைமோ ரைசிங் ஸ்டார் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்கள் பிஸ்னஸை எப்படி இம்பேக்ட் பண்ணுது சார்? பிரைமோ அப்படின்னு சொன்னால், இது வந்து நல்ல ரேட்டிங்ஸ், அதிகமான ரேட்டிங்ஸ் இருக்கிற நிறைய ரூட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் தராங்க. இதில் என்னெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா, சேஃப்டி. முதல்ல அவங்க கேட்குறது சேஃப்டி, 2வது பஞ்சுவாலிட்டி, 3வது க்ளீன், வண்டி சுத்தமாக இருக்கணும். இது 3மே ஒரு பேசஞ்சருக்கு கண்டிப்பாக வேணும். சேஃப்டியாக இருக்கணும், அவங்க போக வேண்டிய இடத்துக்கு டைமுக்கு போகணும், சேஃப்டியாக போகணும், டைமை விட சேஃப்டியாக போகணும். அப்போ எங்கள் வண்டிங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம், 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே ஓட்டுறதே இல்லை. அந்த 80 கிலோமீட்டரில் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம டைமாக இலக்காக நிர்ணயிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பஞ்சுவாலிட்டி. 3வது க்ளீன். ஒரு பேசஞ்சருக்கு என்ன வேணும்னா சுத்தமாக இருக்கணும் அவங்க யூஸ் பண்ணுற இடம். அதில் நம்ம முதல்ல ஏற்கனவே ரேட்டிங்ஸில் இருக்கிறதுனால இதுலேயுமே நல்ல க்ளீனாக வண்டியை இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 3 வருஷத்துக்கு மேலே ஒரு வண்டியை நம்ம ஆப்ரேட் பண்ணுறது இல்லை. புதுசாக வண்டியை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது. இதை தாண்டி 4வது நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, போர்டிங் அண்ட் ட்ராப்பிங் 2 பாயிண்ட்டுமே ரொம்ப கரெக்டாக கிளியராக கஸ்டமர் என்ன போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல ஏற்றி, அது மாதிரி ட்ராப்பிங் பாயிண்ட் எங்கே கொடுத்துருக்காங்களோ அங்கே இறக்குறதுல ரொம்ப எங்கள் டிரைவருங்களை ரொம்ப ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுதான் எங்களோட 4வது ப்ளஸ். அடுத்து வந்து இந்த பிரைமோ ரைசிங் ஆப்ரேட்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஸ்பெசிஃபிக்காக சில ஃபீட்பேக்ஸ் வந்துருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி சில வார்த்தைகள் சார். நிச்சயமாக கொடுத்துருக்காங்க. எதுனா ரிப்பீட்டடாக அந்த ரிவ்யூவில் வந்துக்கிட்டே இருக்கும், டைம் மேலே ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த ஃபீட்பேக் தான் அதிகமாக வருது. 2வது டிரைவருங்க பிஹேவியர் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பிரைமோ மூலியமாக போகிற கஸ்டமர்ஸ் சொல்கிறது. இதுதான் எங்களுக்கு ரிவ்யூவாக கிடைக்குது. ஓகே சார், இப்போ இந்த சென்னை டு மும்பைலாம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ ட்ரெயின் ட்ராவல் அப்படின்னு வரும்போது ஓகே, அங்கே பாத்ரூம் இருக்கும், படுக்கிறதுக்கு பர்த் இருக்கும், ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு மாதிரி அங்கே செட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பஸ்ஸில் வந்து சென்னை டு மும்பை ட்ராவல் பண்ணுறப்ப ஹாஸ்பிட்டாலிட்டி பேஸ்டாக நிறைய சேலஞ்சஸ் இருக்குமே. ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி டேக்கிள் பண்ணி இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணீங்க? சென்னை மும்பை இது வந்து ட்ராவல் டைம் வந்து 27 மணி நேரம். இந்த 27 மணி நேரமே யாரும் எந்த பேசஞ்சராலையும் உட்காந்துக்கிட்டு ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் நம்ம வண்டி எல்லாமே ஸ்லீப்பர் கோச்சாக தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் அவங்களுக்கு வந்து டைம் போகிறதுக்கு, அதாவது பொழுதுபோக்குறதுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு ஃப்ளைட்டுக்கு ஈக்குவலாக அது உள்ளே பண்ணி வச்சுருக்கிறோம். இது போக ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக யூரினலுக்காக நிறுத்திடுவோம். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அவங்கள டைம் மேலே கூட்டிகிட்டு போய் இறக்கணும். இது எதுக்காக இவ்வளோ லாங் வந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், கடைசி நிமிஷத்தில் இந்த ட்ரெயினில் வந்து டிக்கெட் அவைலபிலிட்டி டஃப்பாக இருக்குது, தக்கலில் போட்டு எடுக்க முடியல, அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, ஃப்ளைட்டுக்கு பேசஞ்சரால் கொடுக்க முடியல அப்படிங்கிற அந்த அடிப்படை ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, அந்த பேசஞ்சர்ஸ்க்காக தான் நாங்கள் இந்த ட்ராவலை வந்து மும்பை வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் நிறைய ரூட் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன மாதிரியான ரூட்லாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணீங்க அண்ட் அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண எக்ஸ்க்ளூசிவான சேலஞ்சஸ் பற்றி சில வார்த்தைகள் சார். 2023 புயலில் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, சுற்றிலும் ஃப்ளட்டு. டிரைவருக்கு தெரியல, அவர் என்ன பண்ணார், லைவ் நியூஸை பார்த்துட்டு நம்ம சேனல் எல்லாம் அவங்க சொல்கிற லைவ் நியூஸை பார்த்துட்டு வண்டியை வந்து 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திட்டார். இந்த இடத்துல ஃப்ளட் இருக்குதுன்னு சொல்லி நிறுத்தி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் போட்டில் மாற்றினாங்க.
அது எங்களோட பெரிய சேலஞ்சாக இருந்தது. அது மாதிரி அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் ரொம்ப 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 தேங்க் பண்ணாங்க. ஏன்னா இவர் ரிஸ்க் எடுக்காமல் முன்னாடியே நிறுத்தி ஃபோன் பண்ணி சொல்லி வர வச்சது இது பெரிய நாங்கள் வந்து ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறோம் அதை. ஓகே, ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சார் வந்து அவரோட ட்ராவல்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இவரோட ஜேர்னி இங்கே இதோட நிற்காமல் இன்னும் இவர் வந்து நிறைய ட்ராவல் பண்ணணும், இவர் ட்ராவல்ஸும் வந்து இன்னும் பெருசாக நிறைய வளரணும் அப்படின்னு சொல்லி சூரியன் எஃப்எம் சார்பாகவும் சூரியன் எஃப்எம்மோட லிஸ்னஸ் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் விகேவி டிராவல்ஸ் உடைய ஓனர் சுப்பிரமணியன் சாருக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார்.